நமக்கு என்ன தேவையோ அதை நம்மை சுற்றிலும் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வீட்டுக்குள் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய பாதையில் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வாழ்வின் அத்தனை தேவைகளுக்கும் அவரே போதுமானவராக இருக்கின்றார். உங்கள் உடல் சுகத்துக்காக கடவுளை நம்புங்கள். உங்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக கடவுளை நம்புங்கள். உங்கள் குடும்பத்தின் உயர்வுக்காக கடவுளை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக கடவுளை நம்புங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே வாடி போன உங்கள் வாழ்க்கையை மீண்டும் தளிர்விட்டு செழிப்படையும்படி செய்வாராக. இஷ்டவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். ஒருமாக இஷ்டவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. ஒருமாக இஷ்டவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதுமில்லை. இஷ்டவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவரின் துணையும் கேடகமானவர். நம்மை ஒருபோதும் விட்டு விலகாத ஆண்டவரிடத்திலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நம்மை விட்டு நம்மிடத்தில் உள்ளவைகள் விலகலாம், நம்மோடு உள்ள உறவுகள் விலகலாம். சில நேரத்தில் நம்முடைய சுகம், நம்முடைய சமாதானம், நம்முடைய வாழ்வின் மேன்மை கூட நம்மை விட்டு விலகலாம். ஆனால் ஆண்டவர் கூறினார், நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்று. நம்மை விட்டு விலகாத ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம்.
உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் விலகி போனாலும் உங்களை விட்டு விலகாத ஆண்டவரோடு மட்டும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களை விட்டு விலகி போனதெல்லாம் மீண்டும் ஆண்டவர் நிறைவாக கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். எது தேவையோ அதை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். ஜோபுவின் வாழ்க்கையில் எல்லாம் அவரை விட்டு விலகி போனர். ஆனால் ஜோபு கடவுளை விட்டு விலகவில்லை. ஆகவே ஆண்டவர் அவரை புழுதியில் இருந்து தூக்கிவிட்டார். அன்பானவர்களே, அவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை மேலானதா இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த இறைவனிடத்தில் தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். எங்களுடைய கடந்த காலத்தை விட, நேற்றைய விட, இன்றைய விட நாளை ஆண்டவர் எங்களுக்கு மேலானதாக ஆக்கி கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி காட்ட அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்று போகக்கூடாது என்பது கடவுளுடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வல்லமையோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். அதனால்தான் ஆண்டவர் தன் மக்களுக்கு எப்பொழுதும் கூறுவார், நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இஸ்ராயேல் மக்களோடு ஆண்டவர் இருந்தார். அதனாலே அவர் செங்கடலை பிரித்து காட்டினார். எரிகோ மதிலை இடிந்து விழும்படி செய்து காட்டினார். பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும்படி செய்து காட்டினார். வானத்தை திறந்து வான தூதர்களின் உணவை கொடுத்து அவர்களுடைய பசியை நிறைவாக்கி காட்டினார். கடவுள் அவர்களோடு இருந்ததனால் அவர்கள் தங்கள் உணவுக்காக அலைந்து திரிய வேண்டி கடவுள் விடாமல், அவர்கள் இருக்கும் கூடாரத்தை சுற்றிலும் அவர்களுக்கு வேண்டிய உணவு வந்து விழும்படி ஆண்டவர் செய்தார். அந்த ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். நமக்கு என்ன தேவையோ அதை நம்மை சுற்றிலும் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வீட்டுக்குள் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய பாதையில் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வாழ்வின் அத்தனை தேவைகளுக்கும் அவரே போதுமானவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் கடவுளை நம்புங்கள் அன்பானவர்களே. எதுவாக இருந்தாலும் கடவுளை நம்புங்கள். உங்கள் உடல் சுகத்துக்காக கடவுளை நம்புங்கள். உங்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக கடவுளை நம்புங்கள். உங்கள் குடும்பத்தின் உயர்வுக்காக கடவுளை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக கடவுளை நம்புங்கள். உங்கள் வாழ்வின் சகல சூழலுக்காகவும் கடவுளை நம்புங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே வாடி போன உங்கள் வாழ்க்கையை மீண்டும் தளிர்விட்டு செழிப்படையும்படி செய்வாராக. வனாந்திரம் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றி காட்டுவாராக. சுகையினமாயிருக்கிற உங்கள் உடலை ஆண்டவர் இன்றைக்கு சுகமாக்கி காட்டுவாராக. தோல்வியோடு இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் வெற்றியில் கொண்டு வந்து காட்டுவாராக. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. மீண்டுமாக இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. மீண்டும் ஒரு தடவை இடைவிடா நன்றி உமக்கு தானே. எங்களை விட்டு விலகாத ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஆண்டவருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை நீக்கி வெற்றியை கொண்டு வருகிற ஆண்டவருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமையின் கட்டுக்களை அகற்றி வெற்றி கொடுக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எல்லோருமாக இடைவிட நன்றி உமக்கு தானே. போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம்.
உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. உருமாக இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஒருமாக இடைவிட நன்றி உமக்குத்தானே. நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. உருமாக நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. எல்லோருமாக இடைவிட நன்றி உமக்குத்தானே. நாம் ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவரை போற்றுவோம். அவர் நாம் வாழ்க்கையில் வல்லவராக வல்லவராக நல்லவராக பெரியவராக நம்மை குணமாக்கும் ஆண்டவராக இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்படி எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்களை அன்பு செய்கிற தெய்வமே, எங்களை அரசாளுகிற ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் காட்டுகிற தெய்வமே, எங்களுக்கு தயவு காட்டுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே, எங்களை கைவிடாத ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வமே, எங்களை சாம்பலில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை குப்பையில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை தீமையில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை இருளில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை படுகுழியில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை கண்ணீரில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை கவலையில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் துணையாக வருகிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், நீர் வெற்றி
வெற்றியின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், ஆசீர்வாதத்தின் ஆண்டவர், எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர், எங்களை நினைவு கூறுகிற ஆண்டவர், எங்களை மறவாத தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கால்களை தள்ளாட விடாத ஆண்டவரே, எங்கள் கால்களை சறுக்கி விடாமல் பார்க்கும் ஆண்டவரே, எங்கள் கால்களை இருளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவரே, எங்கள் கால்களை சாத்தானின் வழியிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், எங்களை காணும் இறைவனே ஸ்தோத்திரம், எங்களை விசாரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு புகலிடமான தெய்வமே ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Almighty God, we praise you. El Shaddai, we praise you. Blessed God, we praise you. Eternal God, we praise you. Hallelujah, hallelujah. Everlasting Father, we praise you. God of Abraham, we praise you. God of Isaac, we praise you. Hallelujah, hallelujah. Holy God, we praise you. God of my shepherd, we praise you. God of my peace, we praise you. God of my salvation, we praise you. Hallelujah, hallelujah. அப்படி ஆண்டவரை போற்றுவோம். என்றால் ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார், எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார், அவர் எங்களுடைய புகழ்ச்சியின் மத்தியிலே பிரசன்னமாக வருகின்றவராக இருக்கின்றார். எங்களை துதிப்பதற்காகவே அவர் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். எங்கள் வழியாக அவருடைய திருநாமத்தை மாட்சிப்படுத்த எங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கின்றார். அவரை நாம் உயர்த்துவோம், அவரை நாம் மாட்சிப்படுத்துவோம், அவருக்கே நாம் நன்றி செலுத்துவோம், அவரையே நாம் ஆராதனை செய்வோம். ஏனென்றால் அவர் எங்களுடைய ஆண்டவர், அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு என்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். தூரமாக இயேசு நம்மோடு, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தூரமாக இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகமகிழ்வோமே, அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகமகிழ்வோமே. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார், காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் இயேசு ஒளியாவார். ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், உலகின் ஒளி நாமே. அல்லேலூயா, உலகின் ஒளி நாமே. ஒருமாக இயேசு நம்மோடு, சொல்லுவோம், என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகமகிழ்வோமே, அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துவோம். என் நல்லவர், நீர் வல்லவர்.
அகமகிழ்வோமே. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே இயேசுவின் வார்த்தையுண்டு. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே இயேசுவின் வார்த்தையுண்டு. அவரின் தூய தழும்புகளால், அவரின் தூய தழும்புகளால், மீண்டும் அவரின் தூய தழும்புகளால், அவரின் தூய தழும்புகளால், அவரின் தூய வார்த்தையினால், அவரின் தூய வார்த்தையினால், அவரின் தூய வல்லமையினால், அவரின் தூய வல்லமையினால் குணமடைகின்றோம் நாம். அல்லேலூயா, குணமடைகின்றோம் நாம். உருமாக இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. அல்லேலூயா. உமை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. 7 மாணவர்கள் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவர் உங்கள் கரங்களை தொட விரும்புகிறார். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார். Just raise your hand and receive God's anointing in you. உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அபிஷேகத்தை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளத்திலே செபிக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும், என்னை ஆட்கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரட்டும்.
உம்முடைய அபிஷேகம் எனக்குள் இறங்கி வரட்டும். உம்முடைய குணமாக்கும் வல்லமை எனக்குள் இறங்கி வரட்டும். அப்படி அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Just receive God's presence. Lord, you touch everyone in this place. Fill them with your mighty power. Lord, open your heavenly door and send your mighty presence. The presence that deliver from every bondages, every darkness, every sickness. Hallelujah. தந்தை உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.